Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. பிக் பாஸ் சீசன் 7 அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் பிரதீப் ஆண்டனி அவர்கள் தான். ஏன்னா அந்த சீசன்ல அவர் கண்டஸ்டண்டா என்ட்ரி கொடுத்து உள்ள இருந்து அவர் ட்ரெண்ட் ஆனதை விட அவர் எவிக்ட் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் அதிகமா ட்ரெண்ட் ஆனாரு. பிக் பாஸ்க்கு அப்புறமா பிரதீப் ஆண்டனிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனிச்சு. அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு, எந்த மாதிரியான படங்கள் நடிக்க போறாரு, அவர் டிரெக்ட் வேற பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தொடர்ந்து அவரோட சோஷியல் மீடியால அவரோட ஃபேன்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் டபுளா ஹாப்பி ஆகிற விதமாக தான் பிரதீப் ஆண்டனி அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. பிரதீப் ஆண்டனிக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நேத்தி என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் பிரதீப் ஆண்டனி அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடில இருந்தே பிரதீப் ஆண்டனிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரே அதை நிறைய இடங்கள்ல ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காரு. அண்ட் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சில வீடியோஸ் அண்ட் போட்டோஸ்ல நம்ம பிரதீப் ஆண்டனியை அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பார்க்க முடிஞ்சுது. ஆனா இப்போ பிரதீப் ஆண்டனி அவரோட கெரியர்ல தான் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் அவர் பயங்கர ஷாக்கிங்கான ஒரு ஹாப்பியான அப்டேட் கொடுத்திருக்காரு. என்கேஜ்மெண்ட் செரிமனில அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எடுத்த போட்டோஸை ஷேர் பண்ணி காட் என்கேஜ்ட் எஸ்டர்டே, ஃபேமிலி மேனா ஆக போறேன், எனக்குலாம் இது நடக்காது அப்படின்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல, என்ன நம்பியும் பொண்ணெல்லாம் கொடுக்குறாங்க, 90s கிட்ஸோட சாதனைகள் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனும் கொடுத்திருக்காரு. பிரதீப் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எடுத்த ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் ரொம்பவே பர்சனலாகவும் ப்ரைவேட்டாகவும் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய காதல் தோல்விகளை பார்த்த எனக்கு இப்போ கரண்டாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூட லைஃப் லாங் என்னோட லவ் தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பிரதீப் ஆண்டனி பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக பேசியிருந்தாரு. அது இப்போது ஒரு ஹாப்பி லைஃப்க்கான ஒரு லீடையுமே அவருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் பிரதீப் ஆண்டனிக்கு அவங்களோட விஷஸை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வெரி சூன் மேரேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுங்க, சீக்கிரமே மேரேஜும் பண்ணிக்கோங்க, அதே நேரத்தில் உங்களோட கெரியர்லையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸை அவரோட ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதீப்பும் அவரோட கெரியர் பற்றி நிறைய தடவை அவரோட சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்துட்டுருக்கு, நான் நடிக்கிறதுக்கும் வருது, டைரக்ட் பண்ணுறதுக்கும் வருது, பட் எனக்கு டைரக்ஷனில் தான் அதிகமாக ஆசை இருக்குது, அதை தாண்டி எனக்கு நடிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு, இது ரெண்டுத்தையுமே நான் பண்ணணும் தான் ஆசைப்பட்றேன், பட் அதுக்கான சரியான சிச்சுவேஷன் வரணும், வெரி சூன் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக சர்ப்ரைஸாக நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போது அவரோட பர்சனல் லைஃப் பற்றின அப்டேட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னா வெரி சூன் கெரியருக்கான அப்டேட்டையுமே அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999.